விஜய்க்கு ஆதரவா டிவிக்கு சப்போர்ட் பண்ணி காமராஜ் பேர்ல போர்ஜரியா ஒரு லெட்டர் வந்திருக்குல்ல. அவங்கள்ட்ட கோரமே இல்லைங்க. மெஜாரிட்டி இல்லாம எப்படி ஆட்சி அமைக்க முடியும்? மன்னார்குடி தொகுதியின் அமமுக எம்எல்ஏ காமராஜின் பெயரை கொண்ட போலியான ஆதரவு கடிதத்தை ஆளுநரிடம் சமர்ப்பித்துள்ளதாக தாவேகா மீது டிடிவி தினகரன் குற்றச்சாட்டு வைத்துள்ளார். தமிழ்நாடு சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான முடிவுகள் வெளியாகியிருக்கும் நிலையில் முதன்முறையாக தேர்தலை சந்தித்திருக்கும் தாவேகா தனிப்பெரும்பான்மையாக 108 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறது. எனினும் ஆட்சி அமைக்க 118 எம்எல்ஏக்களின் ஆதரவு தேவைப்படும் நிலையில் 5 இடங்களில் வெற்றி பெற்றிருந்த காங்கிரஸ் தாவேகாவிற்கு ஆதரவு தெரிவித்தது. தாவேகா தலைவர் விஜய் முதல்வராவதற்கு நிபந்தனையற்ற ஆதரவை வழங்குவதாக சிபிஎம் மற்றும் சிபிஐ ஆகிய கட்சிகள் தெரிவித்திருந்தன. மறுபுறம் அமமுக எம்எல்ஏ காமராஜ் தாவேகாவிற்கு ஆதரவு அளித்ததாக செய்தி ஒன்று பரவியது. அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் எம்எல்ஏ காமராஜ் அவர்கள் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆதரவளிப்பதாக தன் சுய நினைவுடன் மகிழ்ச்சியுடன் எழுதிய கடிதத்தின் வீடியோ காட்சிகள்தான் இது என குறிப்பிட்டு வீடியோ பரவிய நிலையில் மன்னார்குடி சட்டமன்ற உறுப்பினர் காமராஜ் இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். ஆளுநர் மாளிகை செயலாளரிடமிருந்து அழைப்பு வந்தது, உடனே இங்கு வந்துவிட்டேன். நான் தாவேகாவிற்கு ஆதரவு என்றால் நானே வந்திருப்பேன். தாவேகாவிடம்தான் பெரும்பான்மை இல்லையே, அவர்கள் எப்படி ஆட்சி அமைக்க முடியும்? எனக்கு தாவேகாவிற்கு செல்ல வேண்டும் என எந்த விருப்பமும் கிடையாது என குறிப்பிட்டிருக்கிறார். கவர்னர் மாளிகை செக்ரட்டரி பேசுறாங்க எங்கள்கிட்ட. ஆமா, எப்படி அரை மணி நேரத்தில் அதான் பாண்டிச்சேரி வந்து சொல்லி சொன்னேன். பாண்டிச்சேரி வந்து சொல்லி சொன்னேன். இது மணி மத்தியானம் சாயந்தரம் 6 மணிக்கு செக்ரட்டரி பேசினாரு. 18 நேரம் அட்வொகேட் அழைச்சி போய் அட்வொகேட் ஜெனரல் கேட்டுக்கிட்டு இது என்ன பண்ணலாம், எப்படி லீகலா கொண்டு போகலாம்னு கேட்டுக்கிட்டு வந்துருக்கிறோம். ஒரிஜினல் பாருங்க, ஒரிஜினல் தான் ஒரிஜினல் கொடுக்க வேண்டியதானே. ஒரிஜினல் தான் கவர்னர்கிட்ட கொடுத்துட்டு ஆமா, இது மாதிரி டிவில வந்தது பிறகு நானே தொடர்பு கொள்றேன் அட்வொகேட்டை. நேரம் அட்வொகேட் ஜெனரல் தான் அழைச்சிட்டு போறோம். இது மாதிரி இருக்கு, என்ன பண்ணலாம், தலைவர் கவனத்தை கொண்டு போங்க, இவன்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க, இவன்கிட்ட கவர்னர்கிட்ட போங்க, பிரசன்ஸ் ஆஃப் கவர்னர் நேராக போய் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு சொன்னது பேர் நேராக எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த தபால் எழுதி கொடுத்துறேன். இது நான் எழுதி கொடுத்தது. எதுக்கு எந்த மாதிரி என்ன விருப்பம்? அவங்கள்ட்ட கோரமே இல்லைங்க. மெஜாரிட்டி இல்லாம எப்படி ஆட்சி அமைக்க முடியும்? மேலும் பேசிய தினகரன் தாவேகா மீது பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்தார். உங்களிடம் ஆட்சி அமைப்பதற்கு தேவைப்படும் மெஜாரிட்டி இல்லை. நீங்கள் தூய சக்தி, தூய்மையான ஆட்சி கொடுக்க வந்துள்ளீர்கள். நீங்கள் ராவணன் சீதையை கடத்தியது போல மாற்று கட்சியினரை ஆதரவு கோரி வருகிறீர்கள். அது சட்டப்படி சரியாகவே இருந்தாலும் இதன் பின்னணியில் குதிரை பேரம் நடைபெறவில்லை என எப்படி சொல்ல முடியும்? அப்படி உணர்வதில் ஆளுநர் மற்றும் பலர் எண்ணுவதில் என்ன தவறு உள்ளது என கேள்வி எழுப்பியிருக்கிறார் டிடிவி தினகரன். ஒருத்தருக்கு 108 தான் இருக்கு, ரைட்டு. சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியை கூப்பிட்டு கவர்னர் கேட்டு அவர்கிட்ட 118க்கான மெஜாரிட்டி இருக்கிறதுக்கான சப்போர்ட் லெட்டர் கொடுக்குறாங்க. உடனே நீங்க என்ன சொல்றீங்க, இது ஒன்று கவர்னர் மாளிகையில் அவர் சப்போர்ட் காமிக்க வேண்டிய அவசியம் இல்லை, அசம்பிளியா? எனக்கு தெரியும், அசம்பிளியில தான் சப்போர்ட் எல்லாரும் ப்ரூவ் பண்ணுவோம். பட் கவர்னர் வந்து உங்களுக்கு முதலமைச்சரா பதவி ஏற்று வைக்கிறதுக்கு அவருக்கு நீங்க எவிடன்ஸ் காமிக்கணும்ல. இதே மாதிரி ஃபோர்ஜரி எவிடன்ஸ் எல்லாம் நீங்க அனுப்புனீங்கன்னா சரியா? டிவிகேவுக்காக விஜய்க்கு ஆதரவா டிவிகே சப்போர்ட் பண்ணி காமராஜ் பேர்ல போர்ஜரியா ஒரு லெட்டர் வந்திருக்குல்ல, அதுதானே நீங்க எல்லாம் டெலிகாஸ்ட் பண்றீங்க. அந்த ஒரிஜினல் லெட்டர் எங்க காமிக்க சொல்லுங்க. எல்லாம் சப்போர்ட் பண்ணணும். அதே மாதிரி இந்த ஆதரவுகள்லாம் நிறைய வந்து ஹார்ஸ் ரைடிங்கா கூட இருக்கலாம், குதிரை பேரமா இருக்கலாம். எதுக்கு எங்க கட்சியில ஒரே எம்எல்ஏ இருக்கிறதுனால அவர் பேர்ல அனுப்பி இவரை வந்து கன்வின்ஸ் பண்ணி கொண்டு வந்துடலாம் நினைச்சிருப்பாங்க. கேளுங்க, அது எனக்கு சார், அதெல்லாம் நீங்க விடுதலை சிறுத்தை எங்க இப்ப ஆமா சார், அப்புறம் இது ஹார்ஸ் ரைடிங் தானே, அதுக்கான எம்எல்ஏக்கள் இல்லாம முயற்சி பண்றதே தப்பு தானே. தப்பு தானே, எம்எல்ஏக்கள் இல்ல போற இல்ல அப்படிங்கிற முயற்சி பண்றதே தவறு தானே.